உங்க பிள்ளைங்க மக்கா இருக்கிறாங்க, படிக்க மாட்டீங்கன்னு கவலைப்படுறீங்களா? வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. என் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னீங்க. என் சந்ததி ஆசீர்வதிப்பேன். நீங்க என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. ஞானம் கொடுங்க, படிப்பில சிறந்து விளங்கணும், சாதிக்கணும். நீங்க சொல்ல சொல்ல ஜெபிக்க ஜெபிக்க அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுடைய சந்ததியில உண்டாகும். ஆனா நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். இஷ்டப்படி நடந்துட்டு துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னா இல்லை. தேவ பயம் நமக்குள்ள இருக்கணும். தேவனுடைய வசனத்தை நம்ம வாசித்து நேசித்து அதை பற்றி கொள்ளணும். அந்த கற்பனையின்படி நடக்க அர்ப்பணித்துக் கொள்ளணும். அவ்வளவுதான். உங்களுடைய வம்சமே ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்க சந்ததி சந்ததியா ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை. விசுவாசத்தோட சொல்லுங்க, தகப்பனே, என்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பதில் நீர் எவ்வளவு அக்கறை உள்ள தேவன். எங்கள் வம்சத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றீங்க. நான் உமக்கு பயந்து நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.